Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1138. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம குமா அடிச்ச அடியை பார்த்திருப்பீங்க. சாதா அடியில மொரட்டு அடி. அடிச்ச அடியில ஜூபிட்டர் சேட்டன் எங்கேயோ பறந்துட்டான். சொல்ல போனா அவன் பொண்ணுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். கடைசியில அவளையே கொல்ல வந்தா சும்மா விடுவானா? அதான் அந்த அடி. அடிச்ச அடியில பில்டிங் மேல இடிச்சுக்கிட்டு போய் விழுந்து ஏகப்பட்ட பில்டிங் சேட்டன் மேல போய் விழும். இதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த நேவி ஆளுக பூரா மிரண்டுருவானுங்க. ரெண்டு விஷயம், அவரு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகள்ல ஒரு ஆளு. ஐ மீன் அந்த 5 எல்டர்ஸ்ல ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம குமா கவர்மெண்ட்டுக்கு வேலை அவன் அவர் அடிச்சிருக்கான். ஒரு அடிமை இந்த மாதிரி பண்ணா அது பெரிய குற்றம். சோ இது மன்னிக்க முடியாத தப்புன்னு சொல்லி எல்லாம் அவன் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், குமாவால இதுக்கு மேல முடியல. ஏன்னா எக்கச்சக்க அடிகளை வாங்கிட்டு தான் இப்போ கடைசியில வந்து இப்படி ஒரு பவர்ஃபுல்லான அடி அடிச்சிருக்கான். அதனால புகஞ்சு போய் அப்படியே பேன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அங்க இருக்க நேவி ஆளுங்க கேப்டன்ஸ்கெல்லாம் சேட்டன் மேல பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு இல்ல, சோ அவரை காப்பாத்துறதுக்காக வேகமா போவானுங்க. அந்த டைம் நம்ம பாணியை பார்க்கணுமே, குழந்தையாவே மாதிரி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவா. இப்பதான் நம்ம ஆளுகளால மூவ் பண்ணவே முடியுது. இவ்வளவு நேரம் அசைய முடியாம உட்காந்துட்டு இருந்தானுங்களே, நல்ல வேலை குமா அந்த ஆளை அடிச்சு தெரிவிக்க விட்டான். சரி வாங்க பானிக்கு ஹெல்ப் பண்ண போலான்ட்டு வேகமா போவானுங்க. இப்ப என்னன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எஸ்கேப் ஆனாதான் உண்டு. அதனால பானியை ஒருத்தரும் குமா ஒருத்தரும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு வேகமா போவாங்க. ஆனா அந்த டைம் குமா எந்திரிச்சு அவன் பொண்ணுகிட்ட போவானா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாங்க, அவனுக்கு ரியாக்ட் பண்ண டைம் கொடுக்கணும்ல. அந்த டைம் வேகா பங்கே பாத்தீங்கன்னா ஷாக்ல இருப்பாரு. ஏன்னா அவன் மெமரி எல்லாத்தையும் அழிச்சாச்சு, அப்புறம் எப்படி அவன் பொண்ணுக்காக இப்படி வந்தான்னு அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. வேகா பங்குக்குமே புரியல. அப்படியே தட்டு தடுமாறி அழுதுகிட்டு இருக்கான். அவன் பொண்ணுகிட்ட போவான், எதுவும் பேசலாம் மாட்டான். அலேக்க அவளை தூக்கி நெஞ்சில வச்சுக்குவான். இந்த சீனை பார்த்துட்டு நம்ம பயலுலாம் கதறி கதறி அழுவாங்க. அப்பதான் வேகா பங்க் வச்ச ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னா வேகா பங்க் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சுவிட்ச் வைக்கிறதுக்கு பதிலா குமாவோட பாடியில ஷட் டவுன் பண்ற சுவிட்ச் வச்சிருந்திருப்பான். அப்படி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவன் பாடியில இன்ஸ்டால் பண்ணியிருந்தான்னா அவனை ஒரு சூசைடு வெப்பனா யூஸ் பண்ணியிருப்பானுங்க. பட் அவனுக்கு தெரியாம ஏதோ ஒன்னு வைக்கணும்னு வச்சுட்டான். சேட்டனுக்கெல்லாம் திடீர்னு குமாவை பார்த்தோன்னு செம ஷாக்கு. நான் தான் ஆன் பண்ணி விட்டு இவனை காலி பண்ணிட்டேனே, இவன் எப்படி திருப்பி வந்தான்னு. வேகா பங்குக்கு என்ன புரியலன்னா ஷட் டவுன் சுவிட்ச் அமுத்தினதுக்கு அப்புறம் அவன் ஷட் டவுன் ஆயிருக்கணுமே, அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு கமாண்டுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் அவனால பண்ண முடியாது, ஏன்னா ஆஃப்ல இருக்கான்ல. பட் எப்படி அவன் இந்த ஐலாண்டுக்கு வந்தான், பாணியை எதுக்காக காப்பாத்தினான், எதுவுமே புரியல. சயின்டிபிக்கா இது சாத்தியமே இல்ல அப்படின்னா இது உண்மைதானே இன்னொரு விஷயம் புரிய வருது. பக்கனியர் பீப்புளுக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, அவங்க கிட்ட வேற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க கிசரு பாத்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேராய் போய் உட்கார்ந்து இருப்பான். இங்க சென்டமருக்கெல்லாம் குமா வந்ததுல அவ்வளவு சந்தோஷம். அதே நேரம் இங்க நேவி ஆளுகெல்லாம் ஒரு பக்கம் சேட்டனை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹாட் பைரட்ஸை பிடிக்கணும், அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க போல. இதெல்லாம் எப்படி மேல இடத்துக்கு ரிப்போர்ட் பண்றதுன்னு மண்டையை உடைச்சிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் பாணி பாத்தீங்கன்னா வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாடி, நான் நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளா நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், ஒரு வழியா நீ பாக்குறதுக்கு கடைசியா வந்துட்டீங்க. நான் வேகா பங்கோட லேப்ல உங்க மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், நீங்க எனக்காண்டி ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவா. அதுக்கப்புறம் பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம மறுபடியும் முதல்ல இருந்து காட்டுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி, நான் அம்மாவை உங்க மெமரியில பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு அவ பார்த்த விஷயத்த பூரா அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணி அவ்வளவு ஹாப்பியாவா. அவங்க அப்பா விட்டுட்டு போனதுல இருந்தே பாணி என்ன நினைச்சிட்டு இருந்தானா, அவருக்கு இவ மேல கவலையே இல்லை, இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, இவளுக்காண்டி தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம லெட்டர் வரலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணா. குமாவோட மெமரியில பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவளுக்காண்டி அவர் ஏகப்பட்ட லெட்டர் எழுதியிருக்காருன்னு. நல்ல வேலை மெமரியை பார்த்ததுனால தெரிஞ்சது, இல்லன்னா அதுவும் இல்ல ஒரு நாள் கூட விடாம லெட்டர் அனுப்பியிருப்பான். சொல்ல போனா டெய்லியே என்னென்ன விஷயம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அது எல்லாத்தையுமே லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பான். எனக்கு தெரியும் டாடி, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு வல்லவருன்னு அப்படின்ட்டு மேல விழுந்து சந்தோஷத்துல அப்படி அழுவா. சோ இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வழியா குமா அவன் பொண்ணு கூட சேர்ந்துட்டான். அதே நேரம் இங்க நேவி ஆளுங்கெல்லாம் அடிச்சு புடிச்ச அந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடைச்சு உள்ளுக்குள்ள இருக்க சேட்டனை காப்பாத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பில்டிங் குள்ள கிடக்கிற அந்த சேட்டன் டப்புன்னு கண்ணை திறப்பான். அந்த டைம் அங்க ஒரு பெரிய புயல் காத்து மின்னலுன்னு பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே பதறுவாங்க. அப்படின்னா இன்னும் அந்த வெள்ளத்தாடி சாவலையான்னு. சரி எப்படியும் கொஞ்சம் டயர்டா இருப்பான், அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அப்படியே ஜம்ப போட்டு பயங்கரமா ஒரு போஸ் ஒண்ண கொடுப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒத்த கொம்பு இல்ல, ஒரு கை காலி. அதுக்கப்புறம் மூஞ்சில ரத்தம் ஊத்திட்டு இருக்குன்னு வைங்க. குமா இந்த அளவுக்கு வெறி கொண்டு அடிச்சுமே இப்படி வந்து நிக்கிறானேன்னு பிராங்கிக்கெல்லாம் அள்ளு விடும். அவன் வந்தவொடனே வேகா பங்க தான் நோண்டுவான். என்னடா பண்ணி வச்சிருக்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்டவொடனே இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, இது சயின்ஸையும் மீறின ஒரு விஷயம், இதெல்லாம் அப்பா பொண்ணு பாசம்டா, உனக்கு சொன்னாலாம் புரியாதும் பாரு. ஓ ஹியூமன் எரரான்னு சொல்லிட்டு சேட்டன் அவர் பவரை யூஸ் பண்ணுவாரு. அவ்வளவுதான், பிஞ்சு போன கை மறுபடியும் நார்மலா வந்துருச்சு, உடஞ்சு போன
போன கொம்பு நார்மல் ஆயிருச்சு, அடிபட்ட ரத்தக்கரை காயம் எல்லாமே சரியாயிருச்சு. என்னன்னா ரீஜெனரேட்டிவ் பவராமா. இனி இதுக்கு மேல நம்ம பயலால என்ன பண்ண முடியும்? அத்தனை பேரு சேர்ந்து இவனை அடிச்சாலுமே கண்டிப்பா காலி பண்ண முடியாது. அதனாலேயே எல்லாம் வாயை பழுந்துட்டு இருப்பாங்க, ஆஹா தொக்கா மாட்டிட்டோமான்னு. இனிமேட்டு இங்க இருக்க யாராலையும் எங்களுக்கு யூஸ் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு தலைவலி தான், அதனால உங்களை நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கொடுக்க வச்சு குமாவை அட்டாக் பண்ண போவான். ஆனா இந்த டைம் நம்மளுக்கு விடுவாங்களா? பானியும் குமாவையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் கையை அட்டாக் பண்ணி தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பிராங்கி பாத்தீங்கன்னா அவனோட பீமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. அப்போன்னு பார்த்து கிசரு களத்துல இறங்கிடுவான். அவனுமே லைட்டு தானே, வந்த வேகத்துல பிராங்கிய ஒரே மிதி, அவ்வளவுதான் மண்ணக போயிருவான். சரி அவங்க அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டு போயிடலான்னு பானி கஷ்டப்பட்டு அப்பா வாங்க வாங்கன்னு கூட்டு பாப்பான். ஆனா குமா கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. அப்படின்னா அவன் பாடியில ஏதோ ஃபால்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வேகா பங்கு குமாவை தூக்கிட்டு லேபுக்குள்ள போக சொல்லிடுவாரு. சரி இப்ப இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க 2 பேத்தையுமே தடுக்கணும். ஆனா வேகா பங்கு இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க பானியும் குமாவையும் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்ட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. வேகா பங்கால சண்டை போட முடியுமா? தைரியமா போ சொல்லிட்டாரு. அப்போ கிசரு பார்த்துட்டு குமா வந்துட்டான், பானி இருக்கான், லூஃபியோட க்ரூ எல்லாம் இங்கதான் இருக்காங்க, சொல்ல போனா முக்கியமான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் வேண்டாதவங்க, இனிமேட்டு இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராதும்பா. அப்போ வேகா பங்கு இருந்துட்டு பழைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா அந்த டைம் இவங்க எல்லாருமே ஒன்னா ஜாலியா இருந்தாங்க. இப்ப பார்த்தா இவங்களே காலி பண்றதுக்கு கிசரு வந்து நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு வேலையை பண்ணுவானுங்க, அதுதான் பஸ்டர் கால். அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவானுங்க. அப்படின்னா மொத்த ஐலாண்டையுமே சுத்தி இருந்து நேவியால அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க, அது கம்ப்ளீட்டா அழியிற வரைக்கும். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து யாரையுமே தப்பிக்க விடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா ஐலாண்டை சுத்தி ஏகப்பட்ட கப்பல் நின்னுட்டு இருக்குது. வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஐலாண்டால த்ரெட்னா மட்டும்தான் அதை காலி பண்றதுக்கு பஸ்டர் கால் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த ஐலாண்டை காலி பண்ணும், அதனால எல்லா ஷிப்ஸுக்கும் ஆர்டர் போகும், எல்லாம் அட் அ டைம்ல அட்டாக் பண்ணும், ரெடியா இருங்க, இந்த எக்ஹெட் ஐலாண்டையே நெருப்புல எரிக்க போறோம், அதுவும் ஜஸ்டிஸை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு. இப்ப எல்லா கப்பலும் ரெடியா இருக்குது. இங்க வேகா பங்குக்கு அள்ளு விடும் எது பஸ்டர் காலான்னு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பஸ்டர் கால்ல இருந்து யாருமே தப்பிச்சதில்ல எக்ஸப்ட் நம்ம ராபினை தவிர. இந்த உலகத்தோட சீக்கிரட்டை தெரிஞ்சவங்க, அது மட்டும் இல்லாம ஆன்ஷியன் கார்டை எழுப்ப ட்ரை பண்றவங்க யாரா இருந்தாலும் அழிக்கப்படுவாங்க. இந்த தீவுல இருக்க எல்லாருமே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால உங்களை கொல்றதாண்டா நியாயம், உங்களை கொல்றதாண்டா தர்மம், அதுவும் இந்த ஐலாண்டு ஃபுல்லா கவர்மெண்ட்டுக்கு ஆகாதவங்களா இருக்கீங்க, எல்லாத்தையும் அழிக்க போறோம்னு சொல்லிட்டு சேட்டன் வெறியோட சொல்லிட்டு இருப்பாரு. இனி இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துல இருந்து நம்ம பயலுக எஸ்கேப் ஆனானுங்களா இல்ல சிக்கி சின்னாபி நம்மாயி பஸ்டர் கால்ல டஸ்ட் ஆக போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.